அதுவே அப்புறம் துரைமுருகன் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்னுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி பேசி இது பண்ணாங்க. அதாவது ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பேசிட்டு நீங்கள் நண்பர்னு சொல்லிட்டீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க, சின்ன பசங்க, அரசியலுக்குள்ளார வளர்ந்து வரவங்க, இல்லை சினிமா துறைக்குள்ளார எத்தனை பேர் கனவுகளோட சினிமா ஃபீல்டுக்குள்ளார நானும் ஒரு கதாநாயகன் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சுமாரான மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுடைய நிலைமை உருவகேலிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த உருவகேலிங்கிறது வேண்டாத ஒரு விஷயம், தேவையற்ற ஒரு விஷயம். இப்போது எல்லா பேரும் சொல்லிட்டாங்க, அவங்க நண்பர்களுக்குள்ளார ஏதோ பேசிக்கிறாங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்க. இதுவே ரஜினிகாந்த் பெரிய ஸ்டாராக இல்லாமல் இருந்திருந்தா இதை வந்து நண்பர்கள்னு சொல்லி இது பண்ணியிருப்பீங்களா? அதாவது ஒருத்தர் புகழின் உச்சியில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபரை இது பண்ணும்போது தான் சமாதானம் ஆயிடுவாங்க. ஒரு சாதாரண மனுஷனாக போட்டு கிளின்னு கிழிச்சிருவாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிழிச்சிருவாங்க. அதான் நடந்தது.